வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு என என் தமிழ்த்தாயை வாழ்த்தி வணங்குகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என்னுடைய தலைப்பு நீங்களும் ஆகலாம் அப்துல் கலாம். தோன்றின் புகழோடு தோன்றுக என வான்புகழ் வள்ளுவரின் இலக்கியத்திற்கு இலக்கணமாய் தோன்றி சிறந்து வாழ உதாரணமாய் திகழ்ந்தவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ஒரு படகிற்கு சொந்தக்காரரான ஜெயலலிதாபுதீன் ஆஷி அம்மாள் அவர்களுக்கு தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே செய்தித்தாள் விநியோகம் செய்தவர். அன்று கலாம் செய்தித்தாள்களை சுமந்தார். இன்று செய்தித்தாள்களோ கலாமை சுமக்கின்றன. கலாம் அடுத்த தலைமுறைக்கு தந்திருக்கும் உறுதிமொழியை உள்வாங்கி இறுதி வரை கடைபிடித்து வாழ பழகினால் நீங்களும் ஆகலாம் அப்துல் கலாம். மக்களின் குடியரசுத் தலைவராக இறந்தும் இரவாமல் நம் இதய கூட்டில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் அப்துல் கலாமின் உறுதிமொழியை உள்ளத்தில் தாங்குவோம். அப்துல் கலாமின் உறுதிமொழியை உள்ளத்தில் தாங்குவோம். நம் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர். அது மட்டுமல்லாமல் சிறந்த விஞ்ஞானியாகவும் திகழ்ந்தார். கல்வி பணியை அர்ப்பணிப்போடு செய்து அதில் சிறப்பானதொரு இடத்தை அடைவேன். ஆம் தோழர்களே, கல்வி பணி எனும் தியாக உணர்வு கல்வியிலும் பணியிலும் இருந்தாக வேண்டும். அன்னச்சத்திரம் 1000 கட்டுதலை விட 16,000 கோயில்கள் நாட்டுதலை விட ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தலே உயரியது எனும் மகாகவியின் வாக்கே போல 10 பேருக்காவது எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். கலாமின் முன்னெழுத்தி ஏபிஜே. இது வெறும் அபுல் பக்கீர் ஜெயலலிதாபுதீன் மட்டுமல்ல, அல்லாஹ் பெருமாள் ஜீசஸ். அல்லாஹ் பெருமாள் ஜீசஸ். ஒரு முறை புதுடெல்லியில் கலந்து கொண்ட விழா ஒன்றில் மேடைக்கு கீழே இருந்த பெண் கேட்டாராம், மத நல்லிணக்கம் என்றால் என்னவென்று. அதற்கு கலாம் அவர்கள் சொன்னாராம், விழா தொடக்கத்தில் குத்து விளக்கு ஏற்ற சொன்னார்கள். அது இந்துக்களின் புனித சின்னம். ஏற்ற பயன்படுத்திய மெழுகுவத்தி அது கிறிஸ்துவர்களின் புனித சின்னம். ஏற்றிய நானோ ஒரு இஸ்லாமியன். இதைவிட என் தேசத்திற்கு வேறென்ன மத நல்லிணக்கம் வேண்டும் என்றார். அரசு பள்ளியில் பயின்று உலகையே திரும்பி பார்த்து வைத்த கடைக்கோடு தந்த முதல் மனிதர் ஆவார். 2020இல் கலாம் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். நாமும் கலாமாய் மாறுவோம் என்று கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.